أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أمانيا وإنهم إلا يظنون وويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولوا هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்து வந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, உங்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்வதை ஆசைப்படுகிறீர்களா? திட்டமாக அவர்களில் ஒரு பிரிவினர் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை செவியுறுகின்றனர். பிறகு அதை அவர்கள் சிந்தித்து புரிந்த பின்னர் அவர்கள் அறிந்தே அதை மதிக்கின்றனர். அவர்கள் நம்பிக்கையாளர்களை சந்தித்தால் நாங்களும் நம்பிக்கை கொள்கின்றோம் என கூறுகிறார்கள். அவர்கள் சிலருடன் தனித்து விட்டால் உங்கள் இறைவன் முன் அதை கொண்டு அவர்கள் உங்களிடம் விவாதிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்ததை அவர்களுக்கு அறிவிக்கிறீர்களா என கூறுகிறார்கள். நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள மாட்டீர்களா? அவர்கள் இரகசியமாக பேசியதையும் பகிரங்கமாக பேசியதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா என்பதாக அல்லாஹு தஆலா இந்த யூதர்களை பார்த்து அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொன்னான். இப்ப மேலும் அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றது? 3 விதமான நிலைப்பாடுகளில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களில் சிலர்கள் உம்மியூன, எந்த ஒரு கல்வியும் இல்லாதவர்கள், அறிவும் இல்லாதவர்கள், அதாவது சுருக்கமாக சொல்லப்பட பாமரர்கள் என்று சொல்லுவோமே, அவர்கள் லா யஅலமூனல் கிதாப, அவர்கள் வேதங்களை பற்றி சற்றும் அறிந்திருக்க மாட்டார்கள். அப்படியார் கொண்ட பாமரர்கள் இல்லா அமானிய, வீண் நம்பிக்கை மட்டுமே அவங்க கொண்டிருப்பாங்க. அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பாங்க, வீணான நம்பிக்கை. அதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த வேதத்தை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்படி கல்வியறிவே இல்லாதவர்கள். இன்னும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் இல்லா யதுன்னூன், சந்தேகிக்கக்கூடியதை தவிர வேற எதையும் அவர்கள் என்ன செய்யறதில்லை, அவர்கள் எண்ணக்கூடியவர்களாக இல்லை. அப்ப இவர்களாக கற்பனையாக ஒரு கட்டுக்கதைகளை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இருக்கக்கூடிய வேதம் இவர்கள் கற்பனை சிந்தனைகளை ஓட்டியதாக அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கல்வி அறிவு எதுவுமே இருக்காது, அந்த வேதத்தை பற்றி கற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய இறக்கப்பட்ட ஒன்றை விவரிப்பதற்காக வேண்டி அதை பிரமாணப்படுத்தி சொல்வார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபவைலுல் லில்லதீன, சிலர்களுக்கு கேடுதான், எவர்களுக்கு யக்துபூனல் கிதாப, இந்த வேதங்களை புத்தகங்களை எழுதினார்களே, பிஐதீஹிம், அவர்களுடைய கைப்படையை எழுதினார்களே அவர்களும், சும்ம பிறகு யகூலூன, அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மின் இன்தில்லாஹி. இரண்டாவது நபரை பத்தி அல்லாஹ் சொல்றான். முதல்ல உள்ளவங்க கல்வி அறிவே சுத்தமா இருக்காது, அவங்களுக்கு எந்த ஒண்ணுமே இருக்காது, கற்பனை கதைகள் இவர்கள் ஓட்டிக்கொண்டு அதுதான் தங்களுடைய வழிபாடு என்பதாக அவர்கள் காட்டிக் கொள்வார்கள். இரண்டாவது கல்வி அறிவு இருக்கும், இவர்கள் அனைத்தும் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, இவர்கள் கைப்படைய வேதங்களை எழுதுவது போன்று இவர்கள் கற்பனை புத்தகங்களை எழுதுவார்கள். ஆதாமின் ஐந்தில்லாஹி, இதுதான் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்ட வேதம்
இதுதான் கித்தாபு என்பதாக அவங்க சொல்லுவாங்க. எதுக்கு? அதை கொண்டு அவர்கள் சமணன் கலீலா குறைந்த ஒரு ஆதாயத்தை, அற்ப இந்த துன்யாவுடைய ஆதாயத்தை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் இதை எழுதி வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அது இதுன்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க? இவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு, தங்களுடைய சௌரியத்திற்கு ஏற்றார் போன்று அதை மாற்றிக்கொண்டு, திருத்திக் கொண்டு, எழுதி கொண்டு இவர்கள் இருப்பார்கள். இப்படியா கொண்டவர்களும் அல்லாஹ் சொல்றான், பவைலுல்லஹும், இவர்களுக்கும் கேடுதான். இன்னும் ஒருத்தவங்க பிமா ஒருவர் கத்தபத் ஐதீஹிம், இன்னும் அவர்களுடைய கரங்களால் எழுதினார்களே இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ் சொல்கின்றான். எல்லாம் ஒண்ணுதாங்க, அது இது எல்லாமே ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. மூன்றாம் நபர்கள் அவர்களுக்கும் கேடுதான். அவர்களுக்கும் கேடுகிறான். அவர்கள் எதுக்கு? ஒரு சம்பாத்தியத்திற்காக வேண்டி, உங்க பெரிய ஒரு நாவாற்றல் படைத்ததாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்றின் காரணமாக இவர்களுக்கு திறமைகள் வந்திருக்கும். அந்த திறமைகளை வைத்து நயவஞ்சகத்தனமாக தங்களுடைய மார்க்கத்திலிருந்து மக்களை புரட்டுவதற்கு, தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு என்னதான் கேடுதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அவர்களுக்கும் கேடு என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக இது மூன்று நபர்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஒன்றுமே அறியாத பாமரர்கள், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு, அவங்களை பற்றி சொல்கின்றான். இரண்டாவது, தெரியும் அதை மறைக்கின்றார்கள். தெரியும் அதை மறைத்து திரித்து இவர்கள் இதுதான் புத்தகம், இதுதான் வேதம் என்பதாக அவர்கள் தங்களுடைய காசு சம்பாத்தியத்திற்காக வேண்டி, பணத்திற்காக வேண்டி இதை செய்யக்கூடியவங்க. மூன்றாவது நபர் அவர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள். எல்லா பக்கமும் ஓடி வருவாங்க, எல்லாமே சமந்தான் அப்படின்னு. இவர்கள் பாத்தீங்கன்னா உங்க இதை போலதான் எங்க இதுல இருக்கு, எல்லாம் ஒண்ணுதாங்க, அது வேதம் தான், அது இறக்கப்பட்டதுதான், இது இறக்கப்பட்டதா, இதெல்லாம் ஒண்ணுதான். இப்படி இவர்கள் சமரசம் செய்வது போன்று இவர்களுடைய கருத்துக்களை உள்ளே வந்து புகுத்துவார்கள். நீ பார்த்தோம்னா சிலர்களுடைய சூழ்நிலைகள் தான் இருக்குது. எல்லா இடத்துலயும் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லக்கூடிய புரோட்டோகால் எதையும் இது செய்யறதுல, அது புரோட்டாவாவது காலாவது பாயாவதுன்னு போயிடுறாங்க. அவங்களுடைய சிந்தனைகளை அந்த இடங்களில் புகுத்துவதற்கு பார்ப்பார்கள். அது கல்விக்கூடமாக இருக்கட்டும், அல்லது குழந்தைகளுடைய மத்தியிலாக இருக்கட்டும், அல்லது ஏனைய எந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் அவங்க தோல் மேல் கை போட்டுக் கொண்டு எல்லாம் ஒன்றுதான், சகோதரர்கள் தான் என்பது கொண்டு சொல்லிக் கொண்டு அவர்களுடைய விஷயங்களை, நஞ்சுகளை இவர்கள் விதைப்பார்கள் என்பதாக இந்த மூன்று நபர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, எதை அல்லாஹ் கூறி காட்டினோ, எதை படித்தோமோ, எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக நம்ம ஆக்கி அருள்வானாக. இறுதி வரை உறுதியாக ஈமானிலே இருந்து ஈமானிலே வாழ்ந்து ஈமானிலே மரணிக்கக்கூடிய நன்பாக்கியங்களை வல்லவர்களாக நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.